ராகவ் வந்து சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவங்க சித்தப்பா வந்து மனசு மாறுறாரு. ஆனால் அவங்க சித்தி வந்து ராகவ் கல்யாணம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்கிறாங்க. அதனால் ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. சரி ஓகே இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்து வந்து ராகவ் வந்து பார்த்துட்டு அபியோட அப்பா கிட்ட வந்து ராகவ் வந்து பேசுகிறாரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எங்கள் வீட்டில் வந்து உங்கள் பொண்ணை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க, தயவுசெய்து நீங்களும் வந்து சந்தோஷமாக அந்த கல்யாணத்தை ஏற்றுக்குங்க அப்படி சொல்கிறாரு. இல்லைப்பா எங்களால் வந்து ஏற்றுக்க முடியும்னு தோணலை, உங்கள் வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என் பொண்ணு ஏதோ ஆசைப்பட்ட அதுக்காக வந்து நாங்கள் இதை வந்து சம்மதிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்து பாட்டி வந்து இங்கே பாருங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் தான் இவ்வளோ பேர் சொல்கிறோம்ல, அவங்க 2 பேர் நம்ம சேர்த்து வைப்போம், அவங்க 2 பேர் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே சரிங்க எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒன்றும் புரியாமல் வந்து நம்ம ராகவும் வந்து ஆகாஷும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அதான் அவர் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அனு வந்து வீட்டில் எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அத்தையெல்லாம் ஏன் அனு இப்படிலாம் பண்ண, அவங்க குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஆகாதில்ல, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உடனே அபி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் அக்காவை திட்டாதீங்க, அக்கா மேலே எந்த தப்புமே இல்லைன்றாங்க. உடனே அனு அழுதுட்டுருக்காங்க. கவலைப்படாத அனு, கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே உனக்கும் வந்து குட்டி பாஸ்க்கும் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக வந்து அந்த ராகவ் சார் வந்து கண்டிப்பாக நடத்தி வைப்பார், அவர் தான் சொன்னார்ல அவ்வளோ அப்படின்னு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து டென்ஷன் பார்ட்டி வந்து இப்படிலாம் பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கலானோ, எப்படி வந்து உனக்கு வந்து அந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சொத்து மேலே அவருக்கு அப்போ ஆசையே இல்லையா, நான் அவரை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தேன்ல அப்படின்னோடனே, நீ தான் தப்பாக நினச்சிருந்தேன், நான் ஒன்றும் தப்பாக நினைக்கிறேன், நான் அன்றைக்கே சொன்னல உன்னை அந்த விஷயத்துலேருந்து அவர் தான் காப்பாற்றினாரு, அன்றைக்கி உன் உயிரை காப்பாற்றினாரு, அதுக்கப்புறம் ரவுடிங்கிட்ட சண்டை போட்டு உன்னை காப்பாற்றிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இப்போ வரைக்கும் வந்து ஆகாஷ்க்கும் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றாங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் டென்ஷன் பார்ட்டின்னு சொன்னாத புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ராகவ் சார்னே சொல்கிறேன் போதுமா, ஆனால் அவர் வந்து நம்பகமாக சொல்லியிருக்காருல கண்டிப்பாக மேரேஜ் நடத்தி வைப்பார், ஆனால் நம்ம வீட்டில் ஒத்துக்கணுமே, நம்ம அப்பா தான் அம்மாவை தான் ஒரே குழப்பமாக இருக்காங்களே, அவங்களுக்கு பயம் இருக்குது, அந்த பயத்தை போக்கிட்டா கண்டிப்பாக அவங்க சம்மதிப்பாங்க, சீக்கிரம் பாரு உனக்கும் வந்து குட்டி பாஸ்க்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னோடனே உடனே சந்தோஷப்படுறாங்க அனு. அடுத்து வந்து இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்ருக்காரு முரளி பக்கத்தில் இருந்து. இப்படி நடந்து போச்சே, இப்படி பாராட்டுறாளே அபி வந்து ராகவை, அதனால் வந்து இந்த குடும்பமே ஒன்றாயிடுமா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக நடத்துமா, இது நடக்கவே விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி அபிக்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம காதலுக்கு சம்மந்தம் வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் அபி கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து முரளியும் வந்து கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போய்ட்டு அபிக்கிட்ட எப்படியாவது பேசி வந்து இன்றைக்கி வந்து நம்ம காதலை சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே வந்து என்ன அபி ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, போகலாம் ஒன்றும் இல்லை சார் முரளி சார், என் அக்காவோட மேரேஜை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், எப்படியாவது வந்து ஆகாஷ்க்கும் வந்து நம்ம அணுக்கும் மேரேஜ் ஆனதாக போதும், ஆனால் அவர் இப்படி பண்ணுவார் நினச்சி பார்க்குறேன், யாரை சொல்கிறீங்க, வேறு யார், ராகவ் சார் தான், ஓ ராகவ் சார் ஆகிட்டாரா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ராகவ் சார் இல்லைன்னா இந்த மேரேஜ் நடக்கவே நடக்காது, உண்மையிலே அவருக்கு ரொம்ப ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கேன், அவருக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரி உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து எனக்கு என்ன நல்லா பார்த்துக்கினா போதும், வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே ராகவோட சித்தி வந்து இவரை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நம்ம மாப்பிள்ளை கிருஷ்ணா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. உடனே வந்து கிருஷ்ணா பார்த்துடுறாரு. ஒரு நிமிஷம் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அபியை வந்து அழைச்சிட்டு அந்த சைடு போயிடுறாரு. உடனே வந்து எங்கே போனார் இவர் அப்படின்னு வந்து ராகவோட சித்தி தேடுறாங்க. இங்கே வந்து அபி வந்து என்ன சார் என்னாச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த பிரகாரத்தை சுற்றி வாங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன இவர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. இதோட முடியும்.